ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தோன்னா ஃபேர்வெல் டே செலிப்ரேஷனுக்காக நாங்கள் ஸ்டேஜ் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பிள்ளைகளோட ஐடியா தான். பால் இந்த மாதிரிலாம் பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணோம். சீஃப் கெஸ்ட்டு கொடுக்குறதுக்காக பொக்கையுமே நாங்களே ரெடி பண்ணியிருந்தோம். ஈஸியாக அழகாக அந்த பொக்கே ஷீட்டை வச்சு அதுக்கடுத்து பார்த்தோன்னா நம்ம அங்கே ஸ்கூலில் இருக்க இலையவே நல்லா கட் பண்ணி டிசைன்லாம் வச்சு உள்ளே வந்து ரியல் ஃப்ளவரே வச்சு செம்மையாக பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா மேம்ங்க எல்லாருமே ஈஸியாக பண்ணிடுவாங்க. ஒரு ஐடியாவில் பண்ணால் நல்லா தான் இருக்கும். இதை வந்து அடுத்தடுத்து ஒரு மேமும் ஒன்று ஒன்று சொல்கிறப்ப தான் அவங்க கன்ஃபியூஷன் ஆகி இதை செய்ய அதை செய்கின்ற மாதிரி டென்ஷன் ஆகி செஞ்சாங்க. எல்லாமே வந்து நம்ம அந்த இடத்துல பண்ணணும்னு ஒருத்தவங்க பண்ணுறப்போ ஒரு பிளானோடு பண்ணிகிட்ருப்பாங்க. இதை கொடுக்க போய் நான் ஒன்று நீங்கள் எப்படி பண்ணுங்கன்றது, இன்னொரு மேம் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறது ஆளுக்கு ஒன்று பண்ணி சரி வரவே இல்லை. அதுக்கடுத்து நாங்கள் சொல்லிட்டோம், நீங்கள் எப்படி பண்ணணும்னு நினச்சிங்களோ அதே மாதிரியே பண்ணுங்கன்னு சொன்னோம். செம்மையாக பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பிள்ளைகளுக்கு இன்றைக்கி வந்து ஃபேர்வெல் டேயில் வந்து கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, டான்ஸு ப்ரோக்ராம் எல்லாமே இருக்குது. எல்லாம் முடித்த பின்னாடி அவங்களுக்கு ஃபுட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. அதெல்லாம் நான் வீடியோஸ் எடுக்கவே இல்லை. ஏன்னா பிள்ளை வந்து டான்ஸ் ஆடினது, அந்த ஒரு சில பிள்ளை வந்து ஃபேஸ் தெரிஞ்சால் ஹாப்பி ஆவாங்க. ஒரு சில பேர் வந்து எதுக்கு ஏன் ஃபேஸ் தெரியுது ஓம் ஃபேஸ் தெரியுதுன்னுவாங்க. அதை விட வீட்டில் இருக்க பேரண்ட்ஸுங்களுக்கும் பதில் சொல்ல முடியாதுன்றனால தான் நான் எடுக்கலை. ஒரு சில மிஸ்ஸுகளே என்ன செய்வாங்கன்னா ஃபோட்டோஸே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. அதுக்கடுத்து வாய்ஸ் தெரிஞ்சவங்களும் ஐயோ என் வாய்ஸ் தெரியும் ஓ வாய்ஸ் தெரியுன்றாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த மாதிரி சின்ன சின்ன இது அங்கே நடக்கிறத ஃபேஸ் இல்லாமல் எடுத்தேன். நான் வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் தான் ஒரு நல்ல ஃபேஸோடு போடுறது இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். இப்போதைக்கு சும்மா எனக்கு டைம் கிடைக்கிற நேரம் போட்டுட்ருக்கேன். இந்த ஃப்ளவரு அந்த உள்ளே வைக்க அந்த ஃப்ளவர் வந்து ஒரு ஃப்ளவரு 20 ரூபா, 20 ருபீஸ். பயங்கரமாக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கி பொக்கே எல்லாமே ரெடி பண்ணோம். ஈவினிங் வந்து பிள்ளைகளுக்கு டீ வடை எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுவும் சாப்பிட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே பாப்பா வந்து எதுவுமே செஞ்சு கொடுக்கலன்னு சொல்லிட்டு எனக்கே கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு. அதனால் அவங்களுக்கு சிக்கன் 65 போட்டிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு. அவங்களுக்கும் செஞ்சு கொடுத்து இன்றைக்கி இந்த நாள் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எந்த மாதிரி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சிக்கன் 65 செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு நாளைக்கு உங்களுக்கு தனியாக நான் வீடியோ போடுறேன். கடல மாவு, இஞ்சி, பூண்டு, மிளகு நிறையா போடணும். கலருக்காக பஜ்ஜி மாவு பொடியும் அதுக்கடுத்து சிக்கன் 65 போட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். எங்களுக்கு இந்த நாள் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.